அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் அப்டேட்ல நம்ம பார்க்க போற ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அடுத்தடுத்த பல அதிரடி அறிவிப்புகளை வெளியிட்டு வரக்கூடிய நேரத்தில் அமெரிக்காவில் அடுத்த பெரிய புரட்சியாக மாறிக்கொண்டிருக்கக்கூடிய ஏஐ துறையின் மீது புதிய அழுத்தத்தை கொடுத்திருக்காரு அப்படின்னே கூட சொல்லலாங்க. டெக் நிறுவனங்களுக்கு வேட்டு வைத்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ட்ரம்ப் முதல் ஆளாக வந்த மைக்ரோசாஃப்ட், அடுத்து கூகுள், அதுக்கடுத்தது மெட்டா, ஆர்க்கிள் போன்ற பல்வேறு துறைகளில் பார்த்தீங்க அப்படின்னா இது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வந்துட்டுருக்கு. இது குறித்து பார்த்தீங்க அப்படின்னா பல்வேறு முக்கிய அறிவிப்பையும் டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்டிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். இது தொடர்பான முழு விளக்கத்தை தெரிந்து கொள்வதோடு இன்னும் பரபரப்பான உலக செய்திகளை நீங்கள் தெரிந்த பயன்பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ளே புகழ்றதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தற்போது பார்த்தீங்கன்னா அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அடுத்தடுத்த பல அதிரடி அறிவிப்புகளை வெளியிட்டு வரக்கூடிய வேளையில் அமெரிக்காவில் அடுத்த பெரிய புரட்சியாக மாறிக்கொண்டிருக்கும் ஏஐ துறையின் மீது புதிய அழுத்தத்தை கொடுத்திருக்காரு. டொனால்ட் ட்ரம்ப் நேற்று தனது சமூக ஊடக தளமான ட்ரூத் சோஷியால ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டிருந்தார் அப்படின்னு தான் சொல்லணும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்காவின் மிகப்பெரிய டெக் நிறுவனங்கள் தங்களுடைய ஏஐ தொழில்நுட்ப வளர்ச்சிக்காக உருவாக்கி இருக்கும் பெரிய டேட்டோ சென்டர்களுக்கு தேவையான மின்சாரத்திற்கு தாங்கள் தான் பணம் செலுத்த வேண்டும் அப்படின்னும், அமெரிக்க மக்களை உங்களுக்காக அதிக மின் கட்டணத்தை செலுத்தக்கூடாது என்றும் அவர் கூறியிருக்கார். இந்த ஒரு அறிவிப்பு அமெரிக்க டெக் துறையை புரட்டி போட்டுள்ளது என்றால் மிக கிடையாது. ஏஐ தொழில்நுட்பத்தை இயக்க வேண்டும் என்றால் பெரிய டேட்டோ சென்டர்கள் அவசியம். இந்த டேட்டோ சென்டர் இயங்க வேண்டும் அப்படின்னா மின்சாரம், தண்ணீர் வசதிகள் அதிகப்படியான தேவை அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல தான் தற்போது அமெரிக்காவின் ஏஐ கனவும் அமெரிக்க மக்களும் மாட்டிக்கொண்டிருக்காங்க. டேட்டோ சென்டர்கள், மின்சார தேவை, செயற்கை நுண்ணறிவு, ஏஐ வளர்ச்சியால் கூகுள், மைக்ரோசாஃப்ட், மெட்டா போன்ற நிறுவனங்கள் பெரிய அளவில் டேட்டா சென்டர்களை கட்டி வந்துட்டுருக்கு. இவை தினமும் 24 மணி நேரமும் இயங்குறதுனால அதிக அளவிலான மின்சாரம் தேவைப்படுகிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் இதனால் அமெரிக்காவினுடைய பவர் கிரிட் பார்த்தீங்க அப்படின்னா பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறது. டேட்டோ சென்டருக்கு தேவையான மின்சாரம் இந்த பவர் கிரிப்டில் இருந்து தான் செல்கிறது. டிமாண்ட் அதிகமாக இருக்கக்கூடிய நேரத்தில் உற்பத்தி குறைவாகவே இருக்கும். இதனால் மின்சார நிறுவனங்கள் மற்றும் ஒழுங்குமுறை அமைப்புகள் இந்த செலவை மக்களின் மின்சார கட்டணத்துடன் பகிர்ந்து கொள்வதால் மின்சார கட்டணம் உயர்ந்து வந்துட்டுருக்கு. இதை தடுக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காகவே ட்ரம்ப் இத்தகைய அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. சாதாரண மக்களின் மின் கட்டணம் பாதிப்பு கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் அமெரிக்க குடும்பங்களின் சராசரி மின் கட்டணம் 6% உயர்ந்திருக்கிறது. டேட்டா சென்டர்கள் அதிகம் இருக்கக்கூடிய மாநிலங்களில் கட்டண உயர்வு இன்னும் அதிகமாகவே இருக்கிறது. ட்ரம்ப் இதை தடுக்க மைக்ரோசாஃப்ட் உள்ளிட்ட நிறுவனங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக சொல்லியிருந்தார். மைக்ரோசாஃப்ட் இந்த வாரத்தில் இருந்து முக்கிய மாற்றங்களை செய்யும் அப்படின்னும், அமெரிக்க மக்கள் இனி அதிக மின் கட்டணம் செலுத்த வேண்டியதில்லை அப்படின்னு அவர் தெரிவித்திருந்தார். மைக்ரோசாஃப்ட் மாற்றங்கள் எதிர்பார்ப்பு அப்படின்றது ட்ரம்ப் தனது பதிவில் குறிப்பாக மைக்ரோசாஃப்ட் குறிப்பிட்டு பேசி இருக்கிறதுனால முதலீட்டாளர்களின் கவனம் இந்நிறுவனத்தின் மீது திரும்பியிருக்கிறது. இந்த நிலையில் மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தின் துணைத் தலைவர் பிராட் ஸ்மித் செவ்வாய்க்கிழமை வாஷிங்டன்ல நடக்கக்கூடிய நிகழ்ச்சியில் இது குறித்து அறிவிப்பு வெளியிடலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. இன்றைய மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தின் அறிவிப்பு தான் நாளை ஒட்டுமொத்த டெக் நிறுவனங்களுக்கும் ஃபாலோ செய்யும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இதனால மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தை தொடர்ந்து மெட்டா, கூகுள், ஆர்க்கிள் எக்ஸ், அமேசான் போன்றவையும் மின்சாரத்தை சொந்தமாக உற்பத்தி செய்யலாமா, மின் உற்பத்தி நிறுவனங்களுடன் கூட்டணி உற்பத்தி செய்யலாமா என்பதை ஆலோசனை செய்ய இருக்கிறது. கரண்ட் முக்கியம். பிகில் அமெரிக்க ஏஐ துறையில் சீனாவை விட முன்னிலை வகிக்க வேண்டும் அப்படின்னு ட்ரம்ப் நிர்வாகம் வலியுறுத்தி வந்திருக்காங்க. டேட்டா
சென்டர்கள் இதற்கு முக்கியம். இதே வேளையில் அமெரிக்க டெக் நிறுவனங்கள் ஏற்கனவே ஏஐ சிப் டெக் இன்ஸ்பிரஸ்ட்ரக்சர்காக அதிகப்படியான செலவுகளை செய்து வரக்கூடிய வேளையில் மின்சாரம் மீதான புதிய தாக்கம் அமெரிக்காவின் ஏஐ கனவை உடைக்கும் விதமாகவே அமைய பெற்றிருக்கிறது. சீனாவுக்கும் வேட்டு இந்த இடத்துல தான் சீனா அமெரிக்காவை விட வேறுபடுகிறது அப்படின்னு சொல்லலாம். சீனாவில் எனர்ஜி துறை மிகவும் குறைந்த கட்டணத்தில் இயங்கி வந்துட்டு இருக்கு. ஆனால் இதற்கும் தற்போது அமெரிக்கா வேட்டு வைத்திருக்காங்க. ஆமாங்க, ரஷ்யா, வெனிசுலா, ஈரான் மீது விதிக்கப்பட்ட வரி வர்த்தக தடைகள் மூலமா அமெரிக்காவுக்கு கிடைக்கும் மலிவான எரிபொருள் தடைபட்டு இருக்கிறது. அப்போ இந்தியாவின் நிலைமை இத்தகைய முக்கியமான சூழ்நிலைகளை தான் இந்தியாவில் பல டேட்டா சென்டர்கள் நாடு முழுவதும் கட்டுப்பட்டு வருகிறது. குறிப்பா கூகுள் இந்தியாவில் மிகப்பெரிய அளவிலான டேட்டா சென்டரை அமைக்க இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் தற்போது பார்த்தீங்க அப்படின்னா இது தொடர்பான பல்வேறு விஷயங்கள் வெளியிட்டிருக்காரு ட்ரம்ப் அப்படின்னு கூட சொல்லலாம். ட்ரம்பினுடைய இந்த அதிரடியான நடவடிக்கை அப்படிங்கிறது பல்வேறு மக்கள் மத்தியில் ஒரு குழப்பத்தையும் ஏற்படுத்தி வந்துட்டுருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும். இது தொடர்பாக பார்த்தீங்க அப்படின்னா பலரும் தங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டு வந்துட்டுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் தற்போது பார்த்திங்க அப்படின்னா சர்வதேச அளவில் நடக்கக்கூடிய சிறு சிறு மாற்றங்கள் கூட பார்த்திங்க அப்படின்னா தங்கம் விலையில் தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது நம்ம அனைவருக்குமே தெரிஞ்ச ஒன்று தாங்க. இதற்கிடையில் அமெரிக்க வரலாற்றிலேயே இல்லாத ஒரு விஷயத்தை ட்ரம்ப் நிர்வாகம் செய்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். இது அங்கே பெரும் விவாதமாகவே மாறியிருக்கக்கூடிய நிலையில தங்கம் விலையும் இதனால் உச்சம் தொட பிரகாசமாக வாய்ப்புகள் இருக்கிறது. இந்தியாவில் தங்கம் என்பது ஆபரணம் என்பதை தாண்டி முதலீடாக பார்க்கப்படுகிறது. பணவீக்கத்தை தாண்டி செல்வத்தை சேகரிக்க தங்கத்தையே இந்தியர்கள் முதலீடாக பார்க்கிறாங்க. இதன் காரணமாகவே கிட்டத்தட்ட அனைத்து வீடுகள்லையும் தங்கத்தை வாங்கி வைக்கிறாங்க. பல குடும்பங்கள் தங்கள் பிரதான சேமிப்பாக கூட தங்கத்தையே வைத்திருக்காங்க. அதே நேரம் தங்கம் அப்படிங்கிறது சர்வதேச அளவில் சேமிக்கப்படும் ஒரு உலோகம். உலக நாடுகள் கூட தங்கத்தை வாங்கி வைக்கும். இதனால உலகத்துல எங்காவது நடக்கும் சிறு சிறு மாற்றங்கள் கூட தங்கம் விலையில நேரடியாக தாக்கத்தை ஏற்படுத்தலாம். இதற்கிடையில் அமெரிக்காவில் ட்ரம்ப் நிர்வாகம் எடுத்திருக்கக்கூடிய சில நடவடிக்கைகள் மிக பெரிதாகவே வெடித்திருக்கிறது. அமெரிக்காவில் இதுவரை இல்லாத வகையில் அந்நாட்டின் பெடரல் வங்கி கவர்னருக்கும் ட்ரம்ப் நிர்வாகத்திற்கும் இடையே நேரடியாகவே மோதல் வெடித்திருக்கிறது. பெடரல் வங்கி தலைவர் ஜெரோம் பவலுக்கு எதிராக அந்நாட்டு அரசு குற்றவியல் விசாரணையை தொடங்கியிருந்தாங்க. பெடரல் வங்கி கட்டிடங்களை புதுப்பிக்கும் பணிகளில் முறைகேடு நடந்ததாக கூறி அமெரிக்க நீதித்துறை பவலுக்கு விசாரணை அமைந்திருக்கிறது. இது தொடர்பாக சம்மன் அனுப்பப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் குற்றச்சாட்டுக்களை பதிவு செய்ய போவதாக மிரட்டியும் இருக்கிறது. அதே நேரம் பவல் தன் மீதான குற்றச்சாட்டுக்களை திட்டவட்டமாகவே மறுத்தும் இருக்கிறார். இது ஒரு திட்டமிடப்பட்ட பழிவாங்கும் நடவடிக்கை என்று பவல் கூறுகிறார். வட்டி விகிதங்களை குறைக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அழுத்தம் கொடுப்பதாகவும் அதை ஏற்க மறுப்பதாலேயே தன் மீது இப்படி குற்றவியல் விசாரணையை தொடங்குவதாகவும் பவல் தெரிவித்திருந்தார். தன்னை பணிய வைக்கவே கட்டிட விவகாரத்தை ஒரு காரணமாக அரசு பயன்படுத்துவதாக கூறிய பவல் விசாரணையை எதிர்கொள்ள தயாரா அப்படின்றதும் திட்டவட்டமாகவே சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் பெடரல் வங்கியின் சுதந்திரம் கேள்விக்கு உள்ளாகி இருக்கிறது. அமெரிக்க வரலாற்றில் 1980களுக்கு பிறகு அமெரிக்க பெடரல் கவர்னருக்கும் ஆளும் அரசுக்கும் இடையே இவ்வளவு பெரிய மோதல் ஏற்படுவது இதுவே முதல் முறை. இது அங்கு நிச்சயமற்ற ஒரு தன்மையை உருவாக்கியும் இருக்கிறது. பொதுவாக இதுபோல நிச்சயமற்ற தன்மை உருவாகும் போது அது தங்கத்திற்கு சாதகமாகவே அமையும். தற்போதும் அதுவே தான் நடந்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அடுத்தடுத்து புவிசார் அரசியல் பதற்றம். ட்ரம்ப் ஒரு பக்கம் தடாலடியாக வெனிசுலாவில் இறங்கி அந்நாட்டின் அதிபரை கைது செய்து நாடு கடத்த உத்தரவிடுகிறார். இன்னொரு பக்கம் ரஷ்ய கொடியுடன் இருந்த கப்பலை பிடிக்க உத்தரவிடுகிறார். இது போக கொலம்பியா, கிரீன்லாந்து உள்ளிட்ட பகுதிகளிலையும் ட்ரம்ப் இராணுவ நடவடிக்கை எடுப்பது குறித்து பரிசீலனை செய்து வருவதாகவும் சென்ற தகவல்களும் கசிந்திருக்கிறது.
அதிலும் குறிப்பா ஈரானில் அமெரிக்க இராணுவம் களமிறக்கப்பட வாய்ப்புகள் மிக அதிகம் அப்படின்னே சொல்லப்படுது. அப்படி ஒரு வேலை நடந்தா சர்வதேச அரசியல் மோசமாகும். இது போன்ற புவிசார் குழப்பங்களும் தங்கம் விலை அதிகரிக்கவே காரணமாக அமையும். யாரும் துளியும் எதிர்பார்க்காத ரூட்டில் ட்ரம்ப் பயணிக்கும் நிலையில அதுவே தங்கம் விலை உச்சத்திற்கு போக பிரதான காரணமாகவே இருக்கிறது. வரக்கூடிய நாட்கள்லையும் இந்த குழப்பம் தொடரும். தங்கம் விலை ஏற்றமும் தொடரும் என்று வல்லுநர்களும் குறிப்பிட்டிருக்கிறது ஒரு குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னே கூட சொல்லலாங்க. வியூவர்ஸ், இந்த பதிவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இது போன்ற ரொம்பவும் முக்கியமான பரபரப்பான உலக செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து பலன் பெற நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரியான பரபரப்பான உலக செய்திகள், ஜோதிட கணிப்புகள் போன்ற அனைத்தையும் உடனுக்குடன் தெரிந்து கொண்டு தங்களால் பலன் பெற முடியும்.